அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. நேர்வழி என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் உண்மையான தூதர் எப்படி மக்களை வழி நடத்தினார்? மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்டதை அனுமதிக்க வந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் அனுமதியுடன் வந்த ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உண்மையை நினைவூட்ட வந்தவர். தங்கள் வார்த்தைகள் வழியாக நேர்வழியின் அர்த்தத்தை உணர்த்தினார். இது சம்மந்தமாக இன்னும் அதிகமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது அத்தியாயம் 3 வசனம் 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்துபவனாகவும் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட சிலவற்றை உங்களுக்கு அனுமதிப்பதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளேன். உங்கள் இறைவனின் சான்றுடன் உங்களிடம் வந்துள்ளேன். அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹுதான். எனவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழி என்றும் கூறினார். அவர்களிடம் இருந்து இறைமறுப்பை ஈசா உணர்ந்தபோது அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்வோர் யார் என்று கேட்டார். நாங்கள் அல்லாஹுக்காக உதவி செய்வோர், அல்லாஹுவை நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீர் சாட்சி கூறுவீராக என அவருக்கு நெருக்கமான தோழர்கள் கூறினர். எங்கள் இறைவனே, நீ அருளியதை நம்பினோம், இத்தூதரையும் பின்பற்றினோம். எனவே சாட்சி கூறுவோருடன் எங்களையும் பதிவு செய்வாயாக என்று பிரார்த்தித்தனர். ஈசாவை மறுத்தோர் சூழ்ச்சி செய்தனர். அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். சூழ்ச்சியாளர்களின் அல்லாஹ் சிறந்தவன். ஈசாவே, உம்மை நான் கைப்பற்றி என்னளவில் உயர்த்தி கொள்வேன். இறை மறுப்பாளர்களிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்துவேன். உம்மை பின்பற்றுவோரை மறுமை நாள் வரை இறை மறுப்பாளர்களை விட மேலாக ஆக்குவேன். பிறகு என்னிடமே உங்கள் திருப்புதல் உள்ளது. நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அது பற்றி உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை நினைவூட்டுவீராக. இறை மறுப்பாளர்களை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடும் வேதனையால் தண்டிப்பேன். அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அவர்களின் கூலிகளை அவன் முழுமையாக வழங்குவான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நபியே, உமக்கு நாம் எடுத்துரைக்கும் இவை வசனங்களும் ஞானமிக்க அறிவுரையாகும். அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதாமை போன்றது. அவரை மண்ணால் படைத்து பின்னர் அவரிடம் ஆகு என்று கூறினான். உடனே அவர் மனித படையாக ஆகிவிட்டார். இவ்வுண்மை உமது இறைவனிடமிருந்து வந்தது. எனவே நீர் சந்தேகிப்போரில் ஆகிவிடாதீர். உமக்கு ஞானம் வந்த பிறகு இதை பற்றி உம்மிடம் யாரேனும் துருகித்தால் வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைப்போம். பின்னர் பணிந்து பிரார்த்தித்து பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபத்தை கேட்போம் என்று கூறுவீராக. இதுவே உண்மை வரலாறு. அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. அல்லாஹ்வே மிகைத்தவன், நுண்ணறிவாளன். அவர்கள் புறக்கணித்தால் குழப்பவாதிகளை அல்லாஹ் நன்கறிந்தவன். வேதமுடையோரே, நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு நம்மில் சிலரை கடவுளாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பொதுவான கேட்பாட்டுக்கு வாருங்கள் என்று கூறுவீராக. அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள். வேதமுடையோரே, இப்ராஹீமை பற்றி ஏன் தர்க்கம் செய்கின்றீர்கள்? அவருக்கு பிறகே தவ்ராத்தும் இஞ்சிலும் அருளப்பட்டன. சிந்திக்க மாட்டீர்களா? கவனத்தில் கொள்கள்.
நீங்கள்தான் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் இதுவரை தர்க்கம் செய்தீர்கள். உங்களுக்கு எந்த அறிவும் இல்லாத விஷயத்தில் ஏன் தர்க்கம் செய்கின்றீர்கள்? அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ இருக்கவில்லை, மாறாக சக்தி நெறியின் நின்ற முஸ்லிமாகவே இருந்தார். அவர் இணை வைப்போரில் இருக்கவில்லை. இப்ராஹிமின் விஷயத்தில் மக்களிலேயே மிக தகுதி படைத்தவர், அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் இறை நம்பிக்கை கொண்டோருமே ஆவார். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். வேதமுடையோரில் ஒரு பிரிவினர் உங்களை வழிகெடுக்க விரும்புகின்றனர், ஆனால் அவர்கள் தங்களையே வழிகெடுத்து கொள்கின்றனர், அவர்கள் உணர்வதில்லை. வேதமுடையோரே, நீங்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் மறுக்கின்றீர்கள்? வேதமுடையோரே, நீங்கள் தெரிந்து கொண்டே ஏன் உண்மையை பொய்யுடன் கலந்து உண்மையை மறைக்கின்றீர்கள்? இறை நம்பிக்கை கொண்டோரின் மீது அருளப்பட்டதை பகலின் தொடக்கத்தில் இறை நம்பிக்கை கொண்டு அதன் இறுதியில் மறுத்து விடுங்கள். இதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் திரும்பி விடுவார்கள் என வேதமுடையோரின் ஒரு பிரிவினர் கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியோரை தவிர வேறு யாருக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்டதை போல் வழங்கப்படும் என்பதையோ அல்லது உங்கள் இறைவனிடம் அவர்கள் உங்களை மிகைத்து விடுவார்கள் என்பதையோ நீங்கள் ஒப்புக்கொள்ளாதீர்கள் என வேதமுடையோர் கூறுகின்றனர். நேர்வழி என்பது அல்லாஹ்வின் வழியே என்று கூறுவீராக. அருள் அல்லாஹ்வின் கையில்தான் உள்ளது, தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான். அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவன் என்றும் கூறுவீராக. தான் நாடியோரை தனது அருளுக்கு உரியவர்களாக ஆக்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். நீர் ஒரு குவியலையோ நம்பி ஒப்படைத்தாலும் உம்மிடம் திருப்பி கொடுப்போரும் வேதமுடையோரில் உள்ளனர். நீர் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அவர்களிடம் போய் தொடர்ந்து நின்றாலே தவிர உம்மிடம் திருப்பி கொடுக்காதோரும் அவர்களில் உள்ளனர். படிப்பறிவற்றவர்கள் விஷயத்தில் நம்மை குற்றம் காண எந்த வழியும் இல்லை என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். அவ்வாறில்லை. யார் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இறை அச்சத்துடன் நடக்கிறாரோ அத்தகைய இறை அச்சமுடையோரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையையும் தமது சத்தியங்களையும் யார் அற்ப விலைக்கு விற்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை. மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், மேலும் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. வேதத்தில் இல்லாததை வேதத்தில் உள்ளது என நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக அவர்களின் ஒரு பிரிவினர் வேதத்தை தமக்கு நாவுகளால் திரிகின்றனர். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது எனவும் கூறுகின்றனர், ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். எந்த மனிதருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் வழங்கிய பின்னர் அல்லாஹ்வை விடுத்து எனக்கு அடியர்களாக்கி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு தகாது. மாறாக நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுப்போராகவும் கற்போராகவும் இருந்தால் இறைவனை சார்ந்தோராக ஆகிவிடுங்கள் என்றே கூறுவார். வானவர்களையும் நபிமார்களையும் கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் உங்களுக்கு ஏவுவதும் தகாது. நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பிறகு அவர்கள் இறை மறுப்பை உங்களுக்கு ஏவுவாரா? நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கி பின்னர் உங்களிடம்
உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் நீங்கள் அவரை கண்டிப்பாக நம்பி அவருக்கு உதவ வேண்டும் என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து ஒப்புக்கொண்டீர்களா? இதன் மீது என் உடன்படிக்கையை எடுத்து கொண்டீர்களா என்று கேட்டபோது நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினர். நீங்கள் சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாளர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று அவன் கூறினான். இந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் ஒரு நினைவூட்டல். வழி பல இருந்தாலும் உண்மையானது ஒரே ஒன்று, அல்லாஹ்வின் வழிதான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.